வணக்கம் பிரவீன். இலங்கை கடற்படையால் பிடிபட்டிருக்கக்கூடிய அனைத்து மீனவர்களையும் விடுவிக்க வேண்டும் என ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். இலங்கை வசம் உள்ள அனைத்து மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவித்திடவும், அந்த கைது செய்யப்பட்ட மீனவர்கள் மீது விதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய அபராத தொகையினை தள்ளுபடி செய்திடவும், கூட்டுப்பணி குழு கூட்டத்தை நடத்திட தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வலியுறுத்தியும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். கடந்த 8ஆம் தேதியன்று இந்திய மீனவர்கள் கைது செய்யப்படும் சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக குறிப்பிட்டு, கடந்த 7ஆம் தேதி புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த 14 மீனவர்களும் அவர்களது 3 மீன்பிடி விசைப்படகுகளும் இலங்கை கடற்படையினால் சிறைபிடிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 2024ஆம் ஆண்டில் மட்டும் 350 மீனவர்கள் மற்றும் 49 மீன்பிடி படகுகள் இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்டுள்ளன என்றும், கடந்த 6 ஆண்டுகளில் இதுவே மிக அதிகமானதாக கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் தனது கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இலங்கை நீதிமன்றங்கள் மீனவர்களின் சக்திக்கு மீறிய அபராதங்களை விதித்து வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார். இலங்கை அதிகாரிகளின் இத்தகைய நடவடிக்கைகள் தமிழக மீனவர்கள் சிறையில் இருக்கும் காலத்தை நீட்டிக்க வழி செய்வதோடு, ஏற்கனவே துயரத்தில் இருக்கக்கூடிய மீனவ குடும்பங்களை மிகுந்த வேதனைக்கு உள்ளாக்கும் வகையில், அவர்களுக்கு மிகப்பெரிய பொருளாதார இழப்பு ஏற்படும் வகையிலும் இலங்கை கடற்படை நடந்து கொள்வதாக இக்கடிதத்தில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். எனவே இலங்கை சிறையில் உள்ள அனைத்து மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவித்திட உறுதியான தூதரக முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும், மீனவர்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள கடுமையான அபராத தொகையை தள்ளுபடி செய்திடவும், கூட்டுப்பணி குழு கூட்டத்தை விரைந்து நடத்திடவும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்த விஷயத்தில் தலையிட்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு இந்த கடிதத்தின் வாயிலாக வலியுறுத்தி கேட்டுக் கொண்டிருக்கிறார். பிரவீன்.